வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலவன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா, இன்செக்யூரிட்டி பற்றி. கமெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க ஸ்டடீஸ் ரிலேட்டடாக அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணலான்னு நான் முடிவெடுத்தேன். அதனால் இது அவங்களுக்கான வீடியோ மட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட ஃபீலிங்கில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, முதல் விஷயமா அனலைஸ் பண்ணணும். நம்மள செல்ஃப் அனலைஸ். ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரில. SWOT, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். அதில் அந்த S அண்ட் W இருக்கு இல்லையா, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது, நம்ம பெரிய விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னாக்கா எந்த ஒரு டாஸ்காக இருந்தாலும் அது செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. அப்போது நம்ம பிரேக் டவுன் ஆஃப் டாஸ்க் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக தெரியும். அதனால் நமக்கு அந்த டாஸ்க்கை ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை கிடைக்கும். அடுத்தது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்கா, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் தான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணுன்னாக்கா சின்ன சின்ன வெற்றிகளை நம்ம கொண்டாட ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஹோம்ஒர்க் இன்றைக்கி நான் முடிச்சேனாக்கா எனக்கே நான் ஒரு ஸ்டார் கொடுத்துப்பேன், எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துப்பேன், இல்லைனாக்கா எக்ஸ்ட்ராவாக நான் பிரேக் எடுத்துப்பேன், இல்லை எனக்கு பிடிச்ச படத்தை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவார்டு, செல்ஃப் ரிவார்டு நம்மளே கொடுத்துக்கிட்டோம்னாக்கா இட் பி மோர் அப்ரிஷியபிள் ஃபார் பர்டிகுலர் பர்சன் அண்ட் அடுத்த ஒரு டாஸ்க்கு செய்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னாக்கா தயக்கமே இல்லாமல் டீச்சர்கிட்டக்கையோ இல்லை சக கிளாஸ்மேட்டுக்கையோ கேட்டு பழகணும். ஹெசிடேஷன் இருந்ததுனாக்கா நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற முடியாது. அதனால் அவாய்ட் ஹெசிடேஷன். அடுத்தது, நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கான்செப்ட் தான் ஹீரோ. அப்படி இருக்கும்போது அந்த கான்செப்டை நம்ம தெளிவாக கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு தெரியலனாக்கா கண்டிப்பாக அதை கற்றுக்கணும். ஏன்னா கான்செப்ட் கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் அது ரிலேட்டடான நியூமெரிக்கல்ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நான் பேசுகிறேன், அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணுறது நமக்கு எந்த வகையிலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ கான்செப்ட் நம்ம தெளிவாக கற்றுக்கணும். அப்படி கான்செப்ட் தெளிவாக கற்றுக்கிட்டோம்னாக்கா நம்ம சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அதனால் நம்மளால் இந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு அதிகமாகும். அடுத்தது, நம்ம முதல்ல நமக்கு கைண்டாக இருக்கணும். இப்போது நம்ம இன்னொருத்தவங்களை வெறுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னாக்கா நம்ம மேலேயே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இழக்க ஆரம்பிப்போம். அதனால் நம்ம மேலே நமக்கு கைண்டாக இருந்தோம்னாக்கா நம்ம மேலே நம்பிக்கை ஆப்வியஸாக வளரும். அதனால் இன்னொருத்தவங்களையும் நம்ம வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையாது. இன்னொருத்தவங்களை மட்டும் இல்லை, உயிர் இல்லாத ஒரு விஷயமான சப்ஜெக்டையும் நம்ம கண்டிப்பாக வெறுக்கவே மாட்டோம். அடுத்தது, செல்ஃப் கிரிட்டிசைஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்மளே நம்ம என்னெல்லாம் ஒன்றும் முடியாதுடா, கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது ஒரு நெகட்டிவ் வைப் தான் தரும். அதனால் அந்த செல்ஃப் கிரிட்டிசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு ப்ராசஸில் நம்ம கற்றுக்கிறதா இருந்தாலும் அதில் மிஸ்டேக் அப்படிங்கிறது நடக்கிறது இயல்பு. அதனால் சின்ன தவறுகள் உங்களுக்கு அது பெருசாக தெரியலாம், ஆனால் அது சின்ன தவறாக தான் இருக்கும். அதனால் அந்த சின்ன தவறுக்கே நீங்கள் ஃபெட்டப் ஆகி அச்சோ என்னால் முடியலையே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிறது தப்பான ஒரு விஷயம். பாசிட்டிவ் டாக். அது பாசிட்டிவான டாக் எப்படின்னாக்கா, நீங்கள் மற்றவங்கள்ட்ட தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்டயே பேசிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், அச்சோ நான் என்கிட்டக்கே பேசிகிட்டே இருந்தாக்கா பைத்தியம் நினைப்பாங்களேன்னு. நீங்கள் உங்களுக்கு உள்ளாரே மனசுக்குள்ளாரையே பேசிக்கணும். அதான் பாசிட்டிவான செல்ஃப் டாக். அப்போது பாசிட்டிவான செல்ஃப் டாக் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்டப் ஆகும். அடுத்தது, நம்ம ஒர்க் மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கணும். தேர் இஸ் நத்திங் கால்டு டைம் மேனேஜ்மெண்ட். ஒர்க் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரம் இருக்குன்னாக்கா அந்த 1 மணி நேரத்தில் உங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு எவ்வளோ ஒர்க்கை முடிக்க முடியுமோ அதை நீங்கள் திட்டவட்டமாக பிளான் பண்ணி அதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு தயாராகணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
எப்போவுமே ஸ்டடீஸில் மட்டுமே உங்களை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி திணிச்சிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் வெளியில் போய் ஏதாவது கேம் விளையாடுறது மூலியமாகவோ இல்லைனா இன்டோர் கேம் விளையாடுறதா இருந்தாவோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறது ஆப்வியஸாக ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை ஆப்வியஸாக பிறக்கிறதுக்கு விளையாட்டு கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். விளையாட்டு மட்டும் கிடையாது, ட்ராயிங் இல்லைனாக்கா படிக்கிறது, வேறு புக்ஸ் படிக்கிறது, கதைகள் படிக்கிறது, அதெல்லாம் என்கேஜ் பண்ணிக்கோங்க. NSE நியூட்ரிஷன், ஸ்லீப், எக்ஸசைஸ் இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு. இப்படி ஆரோக்கியமாக இருந்தோம்னாக்கா நமக்கு நெகட்டிவான தாட்ஸ் வராது. அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது, நம்ம மைண்ட் செட்லேயே வேறு யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களோட நீங்கள் பேர் பண்ணி அவங்களுடைய வீக்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது, உங்களுடைய வீக்னஸ் அவங்க புரிஞ்சுட்டு ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அடுத்தது, தனிமைப்படுத்தி உட்காந்துக்காதீங்க. உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டீங்கனாக்கா நோ ஒன் வில் ஹெல்ப் யூ. அதனால் உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் முதல்ல ஓப்பன் அவுட் பண்ணி நிறையா பேர்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஃபைனலி, ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நெவர் ஹெசிடேட் டு கோ ஃபார் அ சைக்காலஜிஸ்ட். நான் சொல்கிறது சைக்காலஜிஸ்ட், நாட் சைக்காட்ரிஸ்ட். ஓகே, மனநல பாதிப்பு உள்ளவங்க தான் வந்து சைக்காட்ரிஸ்ட்டுக்கு போவாங்க. நமக்கு லோவாக ஃபீல் பண்ணோம்னாக்கா நம்ம சைக்காலஜிஸ்ட்டை அணுகணும். ஏன்னா அவங்க தான் நமக்கு ஒரு பெட்டரான ஒரு காரணம் வந்து சொல்ல முடியும். ஏன்னா நான் பொதுப்படையாக எல்லாருக்கும் வந்து ஒரு என்னென்ன தேவையோ அது நான் சொல்லிட்டேன். இந்த 15 முக்கியமான விஷயங்கள் மூலயமா எப்படி இன்செக்யூரிட்டியை வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு. ஆனால் ஒருத்தட்டுக்க தனிநபராக உட்காந்து செட்டிங் போட்டாக்கா அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்டு அவங்க தர பதில் மூலயமா ஒரு தெளிவான நிறையா சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டை நான் முன்வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இன்செக்யூரிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.